Okay. Hello everyone. Welcome to second lecture of electrostatic potential and capacitance. இன்னைக்கு லெக்சர்ல பார்த்தனா electric potential due to a dipole. Dipoleனால இருக்க electric potential பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணுவோம். அடுத்து அதை விட கொஞ்சம் கஷ்டம். மூணாவது பார்த்தனா சிபிஎஸ்இ புக். Relationship between electric field and electric potential. Electric field க்கும் electric potential இருக்கிற relationship என்ன இத பார்க்க போறோம். சரி, ரொம்ப சிம்பிளான டாபிக். இது உனக்கு ஆல்ரெடி தெரியும். electric field க்கு potential க்கு என்ன relationship? கரெக்ட்டா? ஓகே. நாளைல பார்த்தா ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இருக்கும். அதுக்கு வீடியோ வந்து என்கிட்ட இருக்குது. அது வந்து கிடைக்கிறப்ப உனக்கு காமிச்சிடுறேன். கிடைக்கலன்னா விட்டுருவோம். சரியா? ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அது ரெக்கார்ட் பண்ணி வச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ டைபோல். ஒரு டைபோல்னால இருக்கிற எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் என்ன? சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஆக்சிஸ், ஐ மீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் அலாங் த ஆக்சிஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் ஈக்விட்டோரியல். அடுத்து electric field due to dipole at any angle. கரெக்ட்டா? θ ன்னு போட்டு ஞாபகம் இருக்கா? அப்ப ஃபார்முலா kq by r square root of 3 cos square theta plus 1. அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? அதை வச்சு நம்ம பார்த்தோம் electric field due to dipole. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்? electric potential due to dipole. ஆக்சுவலா இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்போ பார்த்தோன்னா அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்போ நம்ம வெக்டார் அடிஷன்லாம் யோசிப்போம். வேற இங்கே பார்த்தோன்னா பேசிக்கில் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி வேலை முடிச்சுட்டு போய்கிட்டே. புரியுதா? இது வெக்டார் குவான்டிட்டி மேடம். சரி, இது ஸ்கேலர் குவான்டிட்டி. அப்போ பேசிக் அடிஷனே போதும்ல. இப்போ நல்லா பார், இது வந்து ஒரு எலக்ட்ரிக் டைபோல். அப்போ டெரிவேஷன் எழுதுறப்ப எப்படி எழுதணும்னா ஐ ஹாவ் an electric dipole. இல்லை, let us consider an electric dipole which has charge plus q and minus q which are separated by a distance of 2. இங்க n இல்ல, புக்கை பார்த்துக்கோ. ஏன் இருந்தா நான் ஏனே மாத்திக்கிறேன். ஏன் இருக்கா? புக்கை அரைச்சி வச்சுட்டா. அண்ணே நான் 11th புக் கொண்டு வந்திருக்கேன். அண்ணே நான் கெமிஸ்ட்ரி புக் கொண்டு வந்திருக்கேன். அண்ணே நான் இன்னைக்கு மேத்ஸ் புக் கொண்டு வந்திருக்கேன். பிசிக்ஸ் புக் யாராச்சும் கொண்டு வந்திருக்கியா? எஸ், வெரி குட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்கறப்ப நான் பிசிக்ஸ் புக் கொண்டு வரலன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பொண்ணு. நீ வச்சுக்கோடா, 11th புக்கே வச்சுக்கோ. ஹோம்வொர்க் கேக்குறோம். ஐயோ, இது என்ன புக்? இன்னும் உனக்கு 11th பாஸ் கொடுக்கல? என்ன மேடம், ஏவா எல்லா இல்லை? அது டைபோலுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன? கொண்டா டைபோல பார்க்க சொன்னா டைபோலுக்கு முன்னாடி உட்காந்து பாத்துக்கிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ்ல டைபோல்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அதான் சொல்றேன். டைபோல் பாருனா ஏ. ஓகேவா? அப்ப இங்க என்னது? the charges are separated by a distance of எவ்வளோ? 2a. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து some r. r is the distance where we have to determine or where we are going to determine what? Electric potential. r is the distance from the center of the dipole to the point where the electric potential is to be determined. புரியுதா? இப்போ நல்லா பாரு, இந்த பிளஸ் சார்ஜ்னால எலக்ட்ரிக் டைபோல் இந்த டைரக்ஷன்ல இருக்குமா? கரெக்டா? பிளஸ் சார்ஜ்னால எலக்ட்ரிக் டைபோல் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்டா இல்லையா? வெரி குட். ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு எப்பரா டைரக்ஷன் இருக்கும்? டைபோல் மொமெண்ட். நீ தயவுசெய்து பேசாம இருடா. இது ஸ்கேலார் குவான்டிட்டி. டைரக்ஷன் எப்படி சார் வந்துச்சு உனக்கு? புரியுதா? அப்ப நல்லா பாரு, இந்த சார்ஜ்னால இங்க பொட்டன்ஷியல் இருக்குமே தவிர டைரக்ஷன் இருக்காது. அப்ப பொட்டன்ஷியல் டியூ டு பிளஸ் கியூ எவ்வளோ சார் இருக்கும்? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? r/2 எப்படி வந்துச்சு? r minus a. அப்ப சார்ஜ் எவ்வளோ? q. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? கரெக்டா? ஸ்கொயர் கிடையாது. kq by r தானே பேசிக் ஃபார்முலா. அப்ப இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ? அது பொட்டன்ஷியல் டியூ டு மைனஸ் q எவ்வளோ இருக்கும்? k. சார்ஜ் மைனஸ் q, அப்ப மைனஸ் q. டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார்? r. இது r மேடம், இது a மேடம். அப்ப டோட்டல் எவ்வளோ மேடம்?
r plus a கரெக்டா இல்ல சின்ன பசங்கள மாதிரி ஒரு பெரிய லைனை போட்டு இந்த டிஸ்டன்ஸ் r இந்த டிஸ்டன்ஸ் a அப்ப இது டோட்டல் சேர்த்தா r plus a கரெக்டா இப்போ எனக்கு என்ன வேணும் v net வேணும் கரெக்டா டோட்டல் வேணும் v net negative charge any difficulty no plus v due to minus q ரெண்டுத்தோட பொட்டன்ஷியல் சம் பண்ண போற கரெக்ட்டா இல்லையா அதானே டோட்டல் பொட்டன்ஷியல் கிடைக்கும் நல்லா பாரு k q ன காமன் எடுத்தா 1 by r minus a plus 1 by நான் மைனஸ் வரும் thank you madam bro இது அது bro இங்க ஸ்கொயர் இல்ல அது இதுன்னா எழுத்து போடுவேன் இங்க ஸ்கொயர் இருக்கா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஸ்கொயர் இருந்துச்சு சரியா போச்சா இது 1 by r தானே 2a அப்ப ஃபைனலா உனக்கே தெரியும் இங்க வந்து இது மேல கொண்டு போயிருவ அப்ப r minus a இருக்கும் r plus a இருக்கும் இங்க மைனஸ் ஆஃப் அங்க minus r plus a அப்ப r minus r கேன்சல் ஆயிடுச்சு என்ன கிடைக்கும் 1 by r kq into 2a by r square minus a square என்ன ஃபார்முலா மேடம் a plus b into a minus b கரெக்ட்டா அப்ப தயவு செய்து யாரும் கேட்காது இங்க r minus a தானே இருக்கு a minus b எங்க இருக்கு இது வந்து a minus b a plus b ஃபார்மட்ல இருக்கு கரெக்ட்டா அப்ப r square minus a square நல்லா பாரு இந்த 2aq க்கு பதிலா நான் என்ன போடலாம் p னு போடலாம் அப்ப kp by r square minus a square if r is very much greater than a அதாவது டைபோல் அப்ராக்ஸிமேஷன் இல்லனா ஷார்ட் டைபோல் kp by r square very good அப்ப r square minus a square பார்த்தனா r square க்கு ஈக்குவல் ஆயிடும் அப்ப v பார்த்தனா நல்லா படிக்கல எனக்கு ஒரு விஷயம் தெரியுது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஜெனரல் ஃபார்முலா என்ன kq by r square டைபோல்ல பார்க்கறப்ப kq by r cube குவாட்ராபோல் வெச்சனா kq by r power 4 னு கிடைக்கும் ஆக்டோபோல் வெச்சனா kq by r power 5 basically what is நல்லா பாரு ஒரு சார்ஜ்னால எவ்வளோ 1 by r square நான் டைபோல் ரெண்டு சார்ஜ் வைக்கிறப்ப என்ன ஆகுது அதோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகுதா மூணு சார்ஜ் கிடையாது சரியா மூணு சார்ஜ் டைபோல் கிரியேட் பண்ண முடியாது அதுதான் குவாட்ராபோல் அப்ப பவர் என்ன ஆகும் இன்னும் 1 இன்க்ரீஸ் ஆகும் 8 சார்ஜ் வெச்சனா இன்னும் 1 இன்க்ரீஸ் ஆகும் புரியுது சொல்லு உட்காந்து இதை நான் கூட்டிக்கிட்டு இருக்கோம் 4 8 16 உன் சிலபஸில் கிடையாது சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னேன் சரியா இல்லை எம்எஸ்சி லெவல்லையும் அந்தளவுக்கு வராது பட் எஸ் என் ஜென்ரல் ஃபார்முலா நிறைய டைம் டிரைவ் பண்ணி வச்சுருக்கேன் நானும் நித்யானந்தி மேம் பண்ணுவோம் அது தேவையே படாது பாப்பா யோசிச்சு பாரு சார்ஜ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த அளவுக்கு நித்யானந்தி மேம் சரியா நித்யானந்தி மேம் சரியா போதுமா அவங்க தான் எங்களுக்கு இஎம்டி பேப்பர் நடத்துவாங்க ஸோ ஜென்ரல் ஃபார்முலா ஒரு தடவை டிரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ நல்லா பாரு பொட்டன்ஷியல் பார்த்தோன்னா பேசிக்லி 1 by r டைபோல்னால என்ன ஆகுது ஆர் ஸ்கொயர் ஆகுது அதான் நான் சொல்ல வந்தேன் புரியுதா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு சார்ஜ்னால வந்து 1 by r ஸ்கொயர் டைபோல்னால r கியூப் புரியுதா பொட்டன்ஷியல் ஒரு சார்ஜ்னால r ரெண்டு சார்ஜ்னால r ஸ்கொயர் டிஃபரன்ஸ் புரியுதா வெரி குட் இது முடிஞ்சு இப்போ பாரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் at equatorial again englishல என்ன எழுத போற let us consider two charges plus q and minus q separated by a distance of 2a let p be the point where the electric potential is to be determined the point is perpendicular இல்லனா equatorial to what to the axis of dipole சரியா and r be the distance perpendicular distance from the center of the dipole to the point where electric potential is to be determined any difficulty இப்ப நல்லா பாரு மைனஸ்னால பொட்டன்ஷியல் இந்த டைரக்ஷன்ல இருக்குமா நோ டைரக்ஷன் இருக்காது அதுக்கு முகேஷ் ஆர்கியூ வேற பண்ண வந்தான் ப்ரோ அது மைனஸ் கியூ டைரக்ஷன்ல தானே போடணும் பிளஸ் கியூ மைனஸ் கியூ இல்லை பியோட டைரக்ஷன்ல தானே போடணும் சண்டை போயிருந்தேன் சரியா அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இது வந்து என்னது ஸ்கேலார் குவான்டிட்டி அப்ப அங்க வேல்யூ இருக்குமே தவிர டைரக்ஷன் இருக்காது எனி டிஃபிகல்ட்டி அப்ப v டியூ டு பிளஸ் q எவ்வளோ சார் k சார்ஜ் வந்து q டியூ டு பிளஸ் q போட்டிருக்கேன்டா இந்த பிளஸ் q இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ
கரெக்டா? டியூ டு மைனஸ் q எவ்வளவு இருக்கும்? சரி இது பிளஸ், சாரி இங்கே பிளஸ். ஓகேவா? நான் மேலே மைனஸ் யோசிச்சுன்னு நினச்சிட்டேன். சரியா? இப்போ டோட்டல் எவ்வளோ? புரியுதா? எப்படி ஜீரோ? ரெண்டு சைட்ல இருந்து வர வேல்யூ ஈக்குவல். இதுக்கு நம்ம இந்த பாக்ஸ் ப்ராப்ளம் கூட நேத்து உட்காந்து பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஜீரோ ஆகிறப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ இருக்கணும் அவசியம் இல்லை. ஞாபகம் வந்துச்சா? நீ பண்ணி காமிச்சியா? யாரோ ஸ்கொயர் வந்து யார் சம்பத் தானே? ஸ்கொயர்ல வேற சார்ஜ் இருக்கு, ஸ்கொயர் இப்படி கோணல் ஆகாதா? புரியுதா? அப்ப நல்லா பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் at axial along the axial எவ்வளவு கிடைக்குது? kp by equatorial 0. இப்ப at any angle theta. இது எதுவுமே புக்ல இல்ல. இப்போ வரைக்கும் நான் நடத்துறது எல்லாமே ஈஸியா புரியுதா? இது எதுவும் புக்ல இருக்காது. இப்ப நல்லா பாரு, இது டைபோலோட டைரக்ஷன் என்ன? எனக்கு தெரிஞ்சு டைபோல் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். டைபோல்டா, டைபோல் மூமெண்ட் தானடா. டைபோல் மேரேஜா மியூன் பண்ணுவேன். டைபோல் கரெக்டா? புரியுதா? இப்ப நல்லா பாரு, இந்த வேல்யூ p. சரியா? இப்ப இது pனா இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? தீட்டாக்கு பக்கத்துல இருக்கு. அப்ப இது என்ன? தீட்டாக்கு பக்கத்துல இருக்கு. இந்த ஆங்கிள் தீட்டா, இது p. இந்த சைடு என்ன? ஆப்வியஸ்லி 90 டிகிரி இங்க இல்ல. கன்ஃபார்மா? இதுவும் 90 டிகிரி இல்ல. எங்க இருக்கும் 90 டிகிரி? கரெக்டா? 90 டிகிரி வந்து இஸ் த சைடு which is opposite to the hypotenuse. ஆமாவா இல்லையா? 90 degree is the angle which is opposite to hypotenuse. கரெக்டா இல்லையா? How would you know whether this is the hypotenuse or not? லாஜிக்கான கேள்வி. இருக்கதலே லென்த் ஆன சைடு தான் ஹைபோட்டனியூஸ் ஆக இருக்க முடியும். கரெக்டா இல்லையா? எந்த ட்ரையாங்கிள் வேணாலும் வரைஞ்சு பார்த்து உலகத்துல லாங்கஸ்ட் சைடுல இருக்கதா ஹைபோட்டனியூஸ் இருக்கும். கண்டிப்பா ஷார்ட்டஸ்ட் சைடு வந்து ஹைபோட்டனியூஸ் இருக்கு. இதுல எதுப்பா பார்க்க பெருசா இருக்கு? உன் கண்ணை போய் டாக்டர்கிட்ட காட்டு. ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணி காட்டுறேன். இது இவ்வளோ. கரெக்டா? இது இங்கே வச்சா இவ்வளோ தான் வருது. கரெக்டா? அப்ப இந்த சைடு தானே பெருசு. இப்ப இது pனா இது எவ்வளோ? எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது. இப்ப நான் உனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நடத்துறப்ப இந்த சைடு p cos θ கொடுத்தேன்னா p sin θ கொடுத்தேன்னா எடுத்து பாரு நோட்ல. நான் இதை வந்து pன்னு எடுத்தேன், இதை வந்து மாத்தி இது p cos θ தான் எடுத்தேன். கன்ஃபார்மா? அப்படி என்ன சோர்ஸ் மா? p cos θ அப்ப கரெக்டா கொடுத்திருக்கேன். வெரி குட். இது என்னது? p cos θ. அப்ப நல்லா பாரு, இந்த டைபோலுக்கு இந்த பாயிண்ட் along the axis இருக்குமா? இந்த டைபோலுக்கு இந்த பாயிண்ட் என்னது? along the axis. இப்ப நல்லா பாரு, இது ஒரு காம்போனன்ட்னா இதுக்கு இந்த இடத்துல ஒரு காம்போனன்ட் கிடைக்குமா? இது p sin cos θ னா இது என்னது? சரி, இது p cos θ னா இது என்ன? சப்புன்னு அடிச்சு போடுவேன். நல்லா பாரு, இதுவும் cos θ, இதுவும் cos θ, இதுவும் cos θ. உலகத்துல cos θ மட்டும் தான் இருக்கு. விடு, இங்க பாரு, இது p ன்னு வெச்சுக்கோ. சரியா? சரியா? இது தீட்டான்னு வெச்சுக்கோ. இது p cos θ வா? கரெக்டா? ஏன்னா இது பார்த்தனா தீட்டாக்கு அட்ஜசன்ட்ல இருக்குது. இந்த சைடு தீட்டாக்கு ஆப்போசிட்டா. அப்ப இந்த சைடு என்ன? p sin θ. இப்ப இதை வந்து இங்கே வரைஞ்சா கரெக்டா இல்லையா? அப்ப இது என்னது? எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? இப்ப நல்லா பாரு, இந்த டைபோலுக்கு இந்த பாயிண்ட் எப்படிங்க இருக்கு? ஈக்விட்டோரியல். அப்ப இதனால அங்க டோட்டல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எவ்வளவு? 0. இதனால இங்க எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கும்? நல்லா பாரு, சப்போஸ் டைபோல் மொமெண்ட் p ன்னு இருந்தா kp by distance.
கரெக்டா இல்லையா? ஃபார்முலா இப்பதானே பார்த்தோம், கேபி பை ஆர் ஸ்கொயர். இங்க டைபோல் எவ்வளோ புரியுதா? புரியுதா? கேபி பை ஆர் ஸ்கொயர். இதான் வி நெட். ஸோ வி நெட் பார்த்தனா டோட்டல் எதனால கிடைச்சிச்சு எனக்கு? வி நெட் பார்த்தனா வி டியூ டு ஆக்சியல் பிளஸ் வி டியூ டு ஈக்விட்டோரியல். ஆனால் ஈக்விட்டோரியல் என்ன ஆயிரும்? அப்போ டோட்டல் வி கேட்டாங்கன்னா கேபி காஸ் தீட்டா பை மெத்தட் ஈஸியா? புரியுதா? ஃபர்ஸ்ட் மெத்தட் ஓவர். செகண்ட் மெத்தடுக்கு போவோம். என்ன மேடம், சாரி என்ன சார், புரியுதா? அப்போ ஜென்ரல் ஃபார்முலா எங்கே கேட்டாலும் கேபி காஸ் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். அது ஈக்குவல் டு 0 எப்படி வந்துச்சு? யார் இதெல்லாம் எழுதி போடுறது? புரியுதா? சரி.